ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளி, பிரிஞ்சால், கேரட், ஆனியன் ஒன்று இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அரிசி 1 கப், பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். அதுக்காக நான் வந்து 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போதான் ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே குழஞ்சி வரும். 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பாருங்க, ரொம்ப சூப்பராகவே குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தாளிச்சு தான் எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு வானல்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, பெரிய ஜீரகம், மிளகு கொஞ்சமா, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 2 காஞ்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன், 1/2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் அவ்வளோவா ஆட் பண்ண வேணாம். சாம்பார் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.